அன்புள்ள மோடி ஐயா, எப்படி இருக்கீங்க? அங்கே 4 மாநில தேர்தல் பிரச்சாரம் எப்படி போயிட்டுருக்கு? இங்கே நாங்கள் நல்லா இல்லை. ஒரே இரவில் எங்கள் மொத்த வாழ்க்கையும் நாசமாக போச்சு. காவிரி டெல்டா பகுதி முழுசும் காணாமல் போச்சு. காவிரி டெல்டா பகுதி உங்களுக்கு தெரியும் தானே மோடிஜி? கொஞ்சம் மாதத்துக்கு முந்தி உங்களை பார்க்க விவசாயிகள் எல்லாம் டெல்லிக்கு வந்து பல நாளாக போராடுனாங்களே, அந்த டெல்டா பகுதி தான். இன்னும் தெரியலையா? மீத்தேன் மீத்தேன் கொள்ள கொள்ளையா கொட்டி கிடக்குதே, அந்த டெல்டா பகுதி தான் மோடிஜி. ஐயா ஐயா, அதுக்குள்ள என்ன நக்சலைட்டுன்னு முடிவு பண்ணிடாதீங்க. நீங்கள் பிரதமராக வரணும்னு ஓட்டு போட்ட 70 லட்சம் பேரில் நானும் ஒருத்தேன். குஜராத்தையே பார்க்காத எங்கள்கிட்ட குஜராத் மாதிரி தமிழ்நாட்டையும் மாற்றிடுவார் நம்ம மோடிஜின்னு இங்கே இருக்கிற பல தலைவர்கள் சொன்னதை நம்பி நாங்களும் ஓட்டு போட்டோம். ஆனால் இப்போ அந்த தலைவர்களே தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார் மோடின்னு ஆவேசமாக பேசுகிறாங்க. அதை நான் முழுசாக நம்பலை. ஆனாலும் ஒரு சந்தேகம் மோடி ஐயா, புயல் அடித்து ஓஞ்சு 1 வாரம் ஆச்சு, இன்னும் ஏன் நீங்கள் எங்களை பார்க்க வரலை? சரி விடுங்க, 4 மாநில தேர்தல் வேலை உங்களுக்கு இருக்கும். உங்கள் அமைச்சர்களில் ஒருத்தர் கூட ஏன் இன்னும் வரல? எங்கள் பிரதமர் எங்களை பார்க்க வரணும்னு ஆசைப்படுறது தவறா? எங்களை விடுங்க. எங்கள் முதலமைச்சரையே எப்போ பார்க்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. சென்னை வெள்ளத்துக்கு ஆனானப்பட்ட ஜெயலலிதா கேட்ட 13,731 கோடிக்கே வெறும் 1,940 கோடியை கொடுத்தீங்க. சரி விடுங்க, மோடியா லேடியான்னு அந்த அம்மா கேட்டிருக்க கூடாதுதான். இந்த கோபம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச எங்க தர்மயுத்த நாயகன் ஓபிஎஸ் வர்தா புயலுக்காக 22,773 கோடி கேட்டார். அவருக்கு வெறும் 266 கோடியை கொடுத்தீங்க. இப்போ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாத எங்கள் எடப்பாடி சாமி 15,000 கோடி கேட்டிருக்காங்கல்ல. என்ன கொடுமை தெரியுமா? மாநில சுயாட்சியை உயர்த்தி பிடிச்ச மாநிலம் இன்னைக்கு மத்திய அரசு மோடின்னு சொல்லவே பயப்படுது. எங்களுக்கு இந்த நிவாரணத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை மோடி ஐயா. ஏன்னா தானே புயல்ல பாதிக்கப்பட்ட எங்கள் மாமா பண்ருட்டியிலிருந்து ஈரோட்டுக்கு போய் இப்போ செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறார். சரி, அங்கேயாவது வேலைக்கு போகலான்னு பார்த்தா ஏதோ 500, 1000 செல்லாத நோட்டுன்னு அறிவிச்சு அங்கே இருக்கிற சிறு துரு தொழில் எல்லாத்தையும் செல்லா காசு ஆக்கி விட்டீங்களாம்ல. எங்கள் மாமாவே இன்னைக்கு வேற வேலை தேடிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல மோடி ஐயா. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடுன்னு படித்து வளர்ந்தோம். இப்போ நீங்கள் ஏன் எங்களை வஞ்சிக்கிறீங்கன்னு புரியல, தெரியல மோடி ஐயா. ஒருவேளை பெரியார் சிலையை உடைச்சா உங்கள் கோபம் தனியுமோ? விநாயகர் ஊர்வலத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி மாற்றினா எப்படி? நீங்கள் நினைக்கிற மாதிரி மாற்றினா உங்கள் ஆவேசம் அடங்குமோ? திருக்குறளுக்கு பதிலாக
பகவத்கீதையை தாங்குனா உங்க பார்வைப்படுமோ? மீத்தேன், ஸ்டெர்லைட், 8 வழிச்சாலைக்கு ஆதரவாகவும் இந்த 7 பேர் தமிழர் விடுதலைக்கு எதிராகவும் திரும்பினா உங்க அரவணைப்பு கிடைக்குமோ? தெரியல மோடிஜி. நான் ஒன்று சொல்கிறேன், இப்படி எல்லாம் நாங்கள் மாறினாதான் உங்கள் நிவாரணம் கிடைக்கும்னா, இப்படி எல்லாம் மாறினாதான் உங்கள் நிவாரணம் கிடைக்கும் தான் மோடி ஐயா நாங்கள் நாண்டுகிட்டே சாப்பிட்றோம்.